பங்குனி மாதம் வந்துட்டா போதும், மல்லிகைப்பூவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்ற மாரி டெய்லி வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துருவாங்க. இந்த சீசனில் பூவோட ரேட்டுமே ரொம்ப கம்மி. உதிரி பூவும் சரி, கட்டின பூவும் சரி. இன்றைக்கி பங்குனி உத்திரம் கோவிலுக்கு போகணுன்றனால நானுமே கொஞ்சம் பூ வாங்கி கட்டி வச்சுருந்தேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஏரியாவில் பங்குனி மாதம் தான் காப்பு கட்டுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்து மல்லிகைப்பூ கட்ட ஆரம்பிக்கிறது தான் நைட் 7 மணி வரைக்கும் கட்டிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா கிளம்பி தான் நைட்டு கோவிலுக்கே போவோம். இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டு தான். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே கொஞ்சம் வீட்டில் டீப் க்ளீன் வேலை இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ லஞ்சுக்குமே சேர்த்து மார்னிங்கே குக் பண்ணி வச்சிட்டேன். ஈவினிங் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயுமே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. மார்னிங் இருந்த வேலைகளோடையே கொஞ்சம் பணியாரத்துக்கும் மாவு சேர்த்து தான் ஆட்டி வச்சுருந்தேன். ஆட்டின மாவுலேருந்து கொஞ்சத்தை மட்டும் கார பணியாரத்துக்காக எடுத்து வச்சிட்டேன். இனி நான் எடுத்திருக்க மாவோட அளவுக்கு 2 கப் ஜாகிரி கரெக்டாக இருக்கும். அதை லைட்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மாவோட கலந்து பணியாரம் ஊற்றிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.